சாரி, எனக்கு தெரியாம பேசிட்டேன். ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் ரிலேஷன்ஷிப். ஸோ நீ அந்த மாதிரி பழகுனது எப்படி பழகுன? லவ் பண்ற மாதிரி. யார் சொன்னா? பின்ன என் பின்னாடியே வந்த, என்னை பார்த்துக்கிட்டே இருந்த. ஒருத்தவங்க பின்னாடி வந்தா அவங்கள பார்த்துட்டே இருந்தா அதுக்கு பேர் இல்லவா? இல்ல, ஐ லைக் யூன்னு சொன்ன. அன்னைக்கு பீச்ல நீங்க நின்று கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சனந்தனன், லைக்குக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்க பண்றதை பிடிக்கும். நீங்க உங்க அப்பா கிட்ட எடுத்து பேசுவீங்களே, அதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுல அப்படி யாருமே அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அது எனக்கு புதுசா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ ஐ லைக் யூ. அப்போ லவ் இல்லையா? இல்ல. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன். சரி, இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்ன? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். Purima. Escape. Tafjo. பாணிப்பா, அம்மா காணோம். இதைத்தான் நான் முதல்லயே கேட்டேன். அதுக்கப்புறம் நாங்க அம்மாவை பார்க்கல. அவங்களுக்கு என்ன ஆனதுன்னு எங்களுக்கு தெரியல. இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? இதை எதுக்கு இத்தனை எபிசோட இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எங்க தான் அந்த இளவரசி? அப்போ உங்க யாருக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அப்படிதானே? தெரியும். அப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் சான்ஸ். நான் 10 என்றதுக்குள்ள விக்ரம் படமா? ஷட் அப். அது அவங்க சொல்லணும். கீப் குவைட். அதை நீங்க சொல்லலாம். நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள இளவரசிக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா 11 இருந்து 20 வரைக்கும் எண்ணுவீங்களா? எல்லாரும் சிரிக்கிறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை இன்னும் அதிகமா தருது. அம்மாவை காணும் மக சிரிக்கிறான், பாட்டிய காணும் பேரன் சிரிக்கிறான், மாமியார காணும் மருமகனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எங்களுக்கு இது பழகி போச்சுன்னு அர்த்தம் மேடம். கொலை பண்ணியா? ஆனா இல்லைங்க, அவங்க காணா போய் மறுபடியும் வந்து எங்களுக்கு பழகி போச்சுங்க. நாங்க சொன்ன கதையை நீங்க சரியா கேட்டீங்களா இல்லையா? ஆனா ஒவ்வொரு வாட்டி பாட்டி வந்துருவாங்க. சைலன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள எங்களை வெட்டிங்களோ அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க. பட் திஸ் டைம் we send the entire force into the jungle. மொத்த காட்டையும் அலசி பார்த்தாச்சு, ஆனா அவங்க அங்க இல்ல. இல்லையா? இல்ல. அப்ப உண்மையாலுமே பாட்டியை காணுமா? அம்மா எங்க? அப்பா 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 அப்பா, ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என் மாமியாரை காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. அவங்கள மட்டும் காப்பாத்துங்கப்பா, எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. இது என் மாமியார் இளவரசி தலை மேல சத்தியப்பா. நீங்க ஐம் சன், அரசன், இளவரசன். நல்லா கொட்டிருக்கு போல. நல்ல வேலை விஷ கொலவில்லை. நாங்க இங்கதான் இருக்கோம். எனக்கு கொலை கட்டிட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேசிக்கலி ஐம் டாக்டர். எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். இப்போ உண்மையை சொல்லல, நீங்களும் உள்ள போக வேண்டியது இருக்கும். இளவரசி தான் சொன்னாங்க. வாட்? இளவரசி நீங்க பாத்தீங்களா? எங்க? Damn it. So you are Madam Ilavarasi. Yes, but you can call me Princess.
மேடம் இளவரசி, பிரின்சஸ். வெல், ஓகே பிரின்சஸ், எங்க போனீங்க? எஸ், எல்லாரும் இங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பிரின்சஸ்? நான் காட்டுலேருந்து வெளியே வரும் பொழுது நீங்க அவங்க எல்லாரையும் போலீஸ் காட்டியில் ஏத்துறத நான் பார்த்தேன். பாத்தீங்களா? ஏன் அப்ப இங்க வரல? அப்போ இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? எங்க போனீங்க? பசி? வாட் பசி? என்னங்க கேள்வி இது? காட்டுல இவ்வளவு நேரம் இருந்ததுனால எனக்கு லைட்டா பசி எடுத்துச்சு. ஸோ நான் டாக்டரை கால் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வரேன். தேங்க்யூ கோ. உங்களுக்கு எந்த அன்சால்வபிள் கேஸ் இருந்தாலும் என்னை உடனே அணுகவும், உடனே வந்துடுவேன். எதுக்கு இங்க வந்து அக்யூஸ் முழுக்க நின்றுக்கிட்டு அப்படின்னு கத்துறதுக்கா? இந்த கேஸை நம்மளால சால்வ் பண்ண முடியல. நீங்க பழசு எதுவும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். See you in season 2. சீசன் 1லயே ஒண்ணுமே பண்ண முடியலையா? இதுல இவருக்கு சீசன் 2 வேற கேக்குதா? Sorry, Mr. Pani. I could only get you this. There is no more water left. No worries. Thank you so much, Mr. Dani. I know you tried. You tried your best. At least you gave me this. Thank you so much. நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நம்ம என்ன இப்படியா பழகிட்டு இருக்கோம்? தண்ணி வாய் மட்டும் திறந்து மூடுது. ஆனா தமிழ்ல டப்பிங் எங்கிருந்து வருது? எனக்கு நல்லா தமிழ் தெரியும்பா. தமிழ் தெரியுமா? அப்ப இது வரைக்கும் நாங்க பேசினது எல்லாம்? இது வரைக்கும் நீங்க எல்லாம் பேசினது, திட்டுனது எல்லாமே எனக்கு புரியும். மிஸ்டர் தண்ணி, நீங்க தப்பா நினைக்கல, கோச்சிக்கலையே. கோவமா தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாவே எடுத்துக்கூடாது. ஓகே, அப்படியே விட்டு தள்ளி போக வேண்டிதான். வாவ். அண்ணே, வாழ்க்கையில வந்து மனிதனா இருக்கிறது பெருசு இல்லை, ஆனா ஒரு நல்ல புனிதனா வாழணும். நீங்க மனுஷனா புனிதனா நான் சொல்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். தண்ணி போயிட்டாரா? நமக்கு அந்த தண்ணியா முக்கியம், இந்த தண்ணி தான் முக்கியம். புரியுமா? எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமாப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன், காட்டுல சேசிங், ஐயோ நான் செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சுல. இந்த ட்ரிப்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என் அம்மாக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு. அந்த பெருமாள் சார் கிட்ட எப்படி உங்களை விட்டு கொடுக்காம பேசினாங்க தெரியுமா? எனக்கே என் புருஷனை பத்தி அன்னைக்கு தான் அவ்வளவு தெரிஞ்சிச்சு. நீங்க என்னதான் இந்த குட்டி குட்டி சேட்டைகள் செஞ்சாலும் இன்னும் சம்திங் பண்ணிப்பா. பனிப்பா, you are a good man. தேவி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நானும் தான். நீங்க நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க. நான் உங்களுக்காக எவ்வளவோ மாறிட்டேன். ஆனா அது ஏதோ உங்க கண்ணுக்கு தெரியல. நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். ஆனா என்னை ஒரு விஷயம் யோசிக்க வச்சிருச்சு. உங்களை மாதிரி புருஷன் என் பொண்ணுக்கு கிடைச்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சேன். அவளுக்கு நான் ஒரு தப்பான உதாரணமா இருந்துட்டேன். உங்களை மாதிரி ஆம்பளைங்களை எப்படி சகிச்சுக்கிட்டு வாழணும்னு அவளுக்கு கத்து கொடுத்துருக்கேன். இனிமேல அப்படி இல்லை, அப்படி நடக்கவும் கூடாது. இனி நம்ம குடும்பத்துல
எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நானும் சரிசமமா சேர்ந்து முடிவு எடுக்கணும். இனிமேல என்னால பழைய மாதிரி உங்களை சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. நீங்க என்னை மன்னிச்சிரு தேவி. நான் பண்ணது தப்பு தான். உன் மேல உள்ள உரிமையில தான் அப்படி கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேன். உன்னுடைய சுதந்திரத்தை என் உரிமை பறிக்குதுன்னா இனிமே அது தேவையில்லை. நீ உன் இஷ்டம் போல சந்தோஷமா இருக்கலாம். என்னை மன்னிச்சு. நான் பண்ணது ரொம்ப தப்பு, புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு தேவி. ஏன் நான் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இல்லம்மா தேவி, நான் இது வரைக்கும் பெரிய மனுஷனாவே நடந்துக்கலாம். நீ சொல்றதுதான் உண்மை. என் பொண்ணுக்கும் என்ன மாதிரி புருஷன் கிடைச்சா அவளும் கஷ்டப்படுவான். நீ எத்தனை நாளா சகிச்சுக்கிட்டு தானே வாழ்ந்த. இனிமே அப்படி நடக்காது. நானும் அப்படி இருக்க மாட்டேன். நீ சுதந்திரமா இருக்கலாம். ம்? இல்லை சார். சீக்கிரம் சீக்கிரம், லேட்டு லேட்டு லேட்டு, எந்த நேரமும் லேட்டு, எப்ப பார்த்தாலும் லேட்டு. இல்ல லேட் இல்லையா? ஃப்ளைட்டு கரெக்டா இருந்தானா? வாங்க போங்க, யாருமே என் பேச்ச கேட்கறது இல்ல. போங்க 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 போங்க. எப்ப பார்த்தாலும் யாருமே உங்க பேச்ச கேட்க மாட்டாங்கங்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா மாப்பிள்ள? சோ சேட். இல்லை சார். மதன், ஐயோ மேட், எதுக்கு அந்த ப்ரொமோஷன் வேணான்னு இமெயில் அனுப்பியிருக்கீங்க? இல்லை சார், இப்போதைக்கு எனக்கு இந்த இருக்கிற பொசிஷனே போதும் சார். மதன், யூ வில் கெட் அ பெட்டர் salary. உங்க செலவெல்லாம் கம்பெனியே பார்த்துக்கும். புரியுது சார், பட் இனிமே ஒர்க்காக நான் ட்ராவல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் சார். Why? I want to start a family, sir. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க தானே? யூ ஆர் ஆல்ரெடி மேரிட், ரைட்? மேரிட் மேனுக்கும் ஃபேமிலி மேனுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். நான் இனிமே என் ஃபேமிலிக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன் சார். மதன், நல்லா யோசிச்சு தானே முடிவு எடுத்திருக்கீங்க. ப்ரொமோஷனை ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க. ஐ நோ சார், அண்ட் ஐ டோன்ட் மைண்ட். இன்ஃபேக்ட் இப்போ கூட நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரம் ஹஸ்பண்ட் டு ஃபாதர். அண்ட் அந்த ப்ரொமோஷன் தான் சார் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே மதன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி.
தண்டபாணி ம் தேங்க்ஸ் எதுக்கு? எல்லாத்துக்கும். மதர், லைஃப்ல நமக்கு பிரச்சனை வருதுன்னா அதுட்டேருந்து கத்துக்கிறதுக்கு லைஃபை பெட்டரா இருக்குது. அது வரைக்கும் அது நம்மள விடாது. கத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் லைஃப் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தண்டபாணி can I hug you? மறுபடியும் மனுஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபோன் பண்ணும். ஆமா, பிரின்சஸ் எங்க? I know. I know. I know. I know. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ரசாவுக்காக. நிலவை கொண்டு வா, கட்டில் மேல் கட்டுவே, மேகம் கொண்டு வா, மெத்தை பொட்டுவே. சாரி, உணர்ச்சி வசப்பட்ட அந்த நிலாவும் பிரின்சஸ் போய்தான் ஆகணும். போய்தான் ஆகணும் பிரின்ஸ். ஏன் போகணும்? போலனா இங்கே இருந்துடுவேனே. இருக்கலாம். இருந்துட்டேன், போக முடியாது. போகாம இருக்கத்தானே இருக்க சொல்றேன். போகலைன்னா நான் இங்கே இருந்துடுவேணும்னு தானே போறேன். அப்ப போயே ஆகணும். போதும். நல்லா இல்லையா? அத்தை இன்னைக்குமே நல்லா தான் இருக்குல்ல. நீங்க தான் பார்க்க லூஸ் முகன் மாதிரி வச்சீங்க. அத்தை கிளம்புவோமா? இல்லா போலா. போய்தான் ஆகணும் மாமா. அத்தை எந்திரிங்க, வாங்க. இப்படி போங்க. பிரின்ஸ், பிரின்ஸ், பாய் பிரின்சஸ். பிரின்ஸ். பிரின்சஸ் போ, நீ போ, தனியாக தவிக்கின்றேன். பினாங்கு தீவுக்கு இணைக்கும் கடலுக்கு அடியில் இருந்த நீர்க்குழாய் பழுது தற்பொழுது முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளது. Water supply has been restored to all affected areas. Although the repair was initially expected to take just a day or two. அனைத்து தொழில்நுட்ப கோளாறுகளும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்பாராத சம்பவங்களை எதிர்கொள்ள அதிகாரிகள் எப்பொழுதும் தயாராக உள்ளதாகவும் அவர்கள் கூறினார்கள். இது எல்லாமே வெஜிடேரியன் தானே? ஆமா, இந்த 4 டிஷ்ஷும் சைவம் தான். ரொம்ப தான் அக்கறை உங்களுக்கு இந்த பெருமாள் மேல.
வாங்க நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க தண்ணி, வாங்க 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 வாங்க. டாக்டர் நீங்க. ஹாய் பிரின்ஸ். ஹாய் பிரின்சஸ். கமிண்டா. ஓகேடா தம்பிடா. வெஜிடேரியன் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. வாங்க வாங்க Thank வாங்க you. வாங்க 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 வரன். வணக்கம் வணக்கம். அம்மா கம் கம். ஹலோ ஹலோ வாங்க வாங்க வாங்க. தண்ணி ஜூஸோட போடுறோம். ஜூஸ் தண்ணி அடா பெருமாள் பிள்ளை. இல்லையா?